நேற்று ஒருத்தங்க என்னோடய லஞ்ச் பிளேட் பார்த்துட்டு இவ்வளோ கம்மியாக தான் ரைஸ் சாப்பிடுவீங்களா, திரும்ப வைக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நேற்று 2 முழு எக்கு நான் சாப்பிட்டேங்க. அதுவும் லஞ்ச் பிளேட்டில் இருந்திருக்கும். அந்த மாதிரி எக்கு சாப்பிடும்போது அதுவே வந்து ஃபில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இவ்வளோ தான் ரைஸ் சாப்பிடணும் அப்படி ஸ்ட்ரிக்டான டயட்டில் இருக்கிற ப்ராப்பரான டிசிப்ளின் ஆள் நான் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் நல்லா பசிச்சுது அப்படின்னா சாப்பாடு நீங்கள் என்னோடய பிளேட்ஸ் பார்த்தாலே தெரியும். ஒரு நாள் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருக்கும். அப்புறம் இந்த முட்டை இந்த மாதிரி சைடிஷ் எதுவும் இல்லைன்னா ரைஸ் ஒரு கரண்டி அதிகமாக வச்சு தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நான் எனக்கு மட்டும் குதிரைவாலி அரிசி ஒரு குக்கரில் வச்சுக்கிட்டேன். வீட்டில் மற்றவங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ், ஏன்னா எல்லாத்துக்கும் குதிரைவாலி அரிசி பிடிக்கிறதில்ல. ஸோ அதனால் எனக்கு மட்டும் வச்சுட்டேன். அப்புறம் கீரை கடைஞ்சி ஒரு கீரை செஞ்சுருந்தது. அப்புறம் கீரை பருப்பு போட்டு ஒரு கீரை வச்சுருந்தது. ஸோ அதனால் கீரையே அதிகமாக இருக்கிறதுங்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைஸ் கம்மி. அதுவும் இல்லாமல் குதிரைவாலி அரிசி சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அது இல்லாமல் இந்த கீரையோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது ஃபில்லிங்காக இருக்கும். பத்தாததுக்கு சைடிஷ்க்கு வேறு நான் முட்டை பொடி மஸ் பண்ணியிருந்தேன். முட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நாள் தாராளமாக தான் முட்டை எடுத்து வைப்பேன், நீங்களே பாருங்களேன். ஸோ அதனால நான் வந்து இவ்வளோ தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் என்னோடய பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்பப்போ தோன்றுறது பசி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய பிளேட்டில் நான் எடுத்து வச்சுட்டு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. Thank you for watching.